எறா பிடிக்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 4 தூண்டி போட்டு வச்சுருக்கோம், 4மே சீண்ட மாட்டேங்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எறாவை பிடித்து விட்டார். இங்காட்டு விட்டுருவ போல இருக்கு கீழே. பா, இந்த எறா ஒயிட்டாக இருக்குது ப்ரோ. இவர் தான் பிடித்தவர். எவ்வளோ நேரம்? நல்லா இருக்குல்ல? ஓகே, நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இன்னொருத்தவன் போயிருக்கான், இன்னொருத்தர் போயிட்டுருக்காரு. இந்த தூண்டில் இருக்கவர் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. எங்கே போயிருக்கான்னு தெரில, பார்ப்போம். போயிட்டுருக்கான் பாருங்கள் தங்கூசி, தெரியுதுங்களா? பார்ப்பாங்க மாட்டுறான். நான் கட் பண்ணியாச்சு. இப்போ ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. எங்கே பாருங்க, எப்படி சூப்பரா பையன், நல்லா இருக்கிறா பாருங்க. நல்ல சைஸ், சைஸ் அடிக்கிறான் பாருங்க, பின்னாடி வர வச்சு. யாரா பார்த்தீங்களா இல்லையா? ஏய், அலைவன் அடிச்சு நவுத்துறான் யாரா பாருங்க. பெரிய ஏறாவை தான் மாட்டிக்குதுடா. சின்ன ஏறா தான் வலிச்சு. சின்ன ஏறா தான் வலிச்சுனே போகும். அது வாய் சின்னதாக இருக்குல்ல, குடிக்க வேற முடியல ஃப்ரெண்ட்ஸ். கொடுக்க பார்த்தீங்களா? கொடுக்க பாருங்க, போட்டு இல்லாத வித்தெல்லாம் காட்டுறான் பாருங்க. குடிக்க பயமாக இருக்குதுடா. இரு, அவன் கடிச்சிட்டு விடு. கீழே வை. நடக்கிறான் பார்த்தீங்களா? நடக்கிறான் பாருங்க. தங்கூசியை கட் பண்ணுறாரு அடி. பட்டு அடிக்கிறான். தங்கூசி கிளாட போகுது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 2வது ஏறா பிடித்து விட்டோம். சரிங்களா? பாருங்க, தரமாக இருக்கான் பாருங்க. போய் கொடுக்க பார்த்தீங்களா? கத்திரிக்காய் கொடுங்க. காட்டுறான். லாப்ஸ்டர் தக்கையை நவுத்துறான். இவனை தான் பிடிக்கும் பாருங்க. இது பயமாக இருக்கிறது. மாட்டிகிட்ருக்கான் பாருங்க. எங்கே நெக்ஸ்ட் மாட்டத்தை பார்ப்போம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், பிக் லாப்ஸ்டர் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. காலெல்லாம் ப்ளூ கலர், நல்ல சைஸ் பாருங்க. திருப்பி வர லைட்டாக, அதுக்கு அடிக்க வருதுடா. பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பயமாக இருக்குது. பிக் லாப்ஸ்டரில் இது எறா ஆக்சுவலாக டைகர் எறான்னு வாங்க பாருங்க. அதுதான் இது. எங்கள் தலைவன் பிடிக்கிறதுக்கே பயப்படுறான். முதுகில் பிடி. முதுகு பிடிச்சா பின்னாடி வருதுடா கை. வராது பிடி. வருதுடாமா. முழு கல்லில் இருக்கான் பாருங்க. ஸ்கார்லாம் நல்ல சைஸ் டைகர் ஏறான்னு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பாருங்கள். எறா அடித்து நவுத்திட்டோம். 11 எறா, நல்ல சைஸ். கொடுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு, அது புல் இல்லை, எறாவோட கொடுக்கு சைஸ் பாருங்கள். உள்ளங்காய் சைஸு, நீட்டு. வேறு அப்படியே ஒரு 100 கிராம் 150 கிராம் இருக்கும் ஒரு எறாவும். டைம் ஆயிடுச்சு, ஸோ அதனால் கிளம்புறோம்.
வேறு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதை அப்படியே சேல் பண்ணால் ஒரு 1000 ரூபா விற்கலாம். எப்படியும் ஒரு கிலோ கம்பல்சரி இருக்கும். பாருங்க, பயங்கரமாக இருக்கா மச்சான்? பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கிறது. சூப்பராக